அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணியில முட்டையை வேக வச்சுக்கோங்க கல்லுப்பு போட்டு. அப்புறம் அதுக்கு பூண்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 வெங்காயம் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை உரிச்சு வச்சுட்டு அதுல நீல வாக்குல கோடு போட்டு அதுல திறந்துட்டு இதுல இருந்து மஞ்சள் கருவை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சள் கரு தனியாவே இருக்கட்டும். கடைசியில தான் போட போறோம். அந்த முட்டையை நல்லா நீல வாக்குல போட்டு கடாய் சூடாகணும்னா அதுல எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்சம் ஜீரகத்தை தாளிச்சுப்போம். ஜீரகம் ஜீரண சக்திக்கு நல்லது, அதனால ஜீரகத்தை தாளிக்கிறோம். அதுலயே பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டையும் நல்லா வதக்குங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டை நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுல 2 பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ அறுத்த வெங்காயத்தை அதுல போடுறோம். போட்டு நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் தொக்கு டேஸ்டா இருக்கும். முட்டை மசாலா அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அளவு போடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இதுலயே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு கலரி விட்டுட்டு அதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டீங்கன்னா தண்ணியில ட்ரைன் ஆட்டு தொக்கு பதத்துக்கு வரும். பாத்தீங்கன்னா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச முட்டைய இதுல சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா அந்த முட்டையில இறங்கணும். உப்பு காரம் அதுல இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல அந்த மஞ்சக்கரு, அதை எடுத்து இதுல போடுங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. இதுலயும் அந்த உப்பு எல்லாமே இறங்கணும். அதுல உப்பு காரம் எல்லாம் இறங்கணும். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவை நீங்க அவ்வளவு காரம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வெந்துச்சிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பரான முட்டை மசால் ரெடி.